வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா பயிறு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் 1 டம்ளர் பயிறு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இதை ரவை பதத்துக்கு மாவு எடுத்துக்கலாம். 3 மூடி தேங்காய் துருவி இப்போது இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வானலில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் புட்டு மாவுக்கு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து கலக்கி அதுக்கப்புறம் புட்டு வேக வைக்கிறோம். இது ஒரே 10 நிமிஷம்தான் ஆகும். பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு மாவு, ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், முந்திரி திராட்சை, நெய் கொஞ்சம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக சேர்த்துட்டு சுடுதண்ணியில் லைட்டாக கலக்கி விட்டுடலாம். நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். சர்க்கரை நான் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரம் வச்சாச்சு. தண்ணி சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நல்லா உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்கப்பா, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வெந்துடுச்சு. நல்லா புட்டு உதிரியாக வெந்துடுச்சு. இப்போது பாருங்கள், பலன்னு இருக்குது. சூப்பரான பயிறு புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.